ஒரு வடிவேல் சீன் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நீதான் தைரியமான ஆளாச்சே, பேசு பேசு அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாட்டமா, ஆனா அதுல தலைப்பு என்னன்னா மகளிர் தான் சொதப்புறாங்கன்னு நம்ம பேசணுமா. எனக்கு இங்க ஆண்கள் வச்சுட்டாங்க, இங்க ஃபுல்லா பெண்கள் வச்சுட்டாங்க. வந்ததுல இருந்து படப்படான்னு வருது. நீதான் தைரியமான ஆளாச்சே, நீ பேசு பேசி பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனாலும் நம்ம உண்மையை பேசி தானங்க ஆகணும். ஸ்மால் ஹவுஸ்ல இருந்து நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் வரைக்கும் ஒண்ணு பெண்ணால பிரச்சனை வரும், இல்ல பெண்ணை வச்சு பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா ஆண்கள் எல்லாருமே உலகத்துக்கே ராஜா, பெண்கள் வீட்டுக்கு ராணி. அதனாலதான் பிரச்சனை வருது. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டாங்க, எங்க வீட்டுல எல்லாம் காய்ச்சுன்னு ஒரே சண்டையா இருக்குது, உங்க வீட்டுல எல்லாம் சண்டையே வராதுங்களா, உங்க வீட்டு ரொம்ப அமைதியா இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கணவர் என்ன பதில் சொன்னாருன்னா, பெரிய பெரிய முடிவுகள்ல நான் தாங்க எங்க வீட்டுல எடுப்பேன், சின்ன சின்ன முடிவுகள் தான் எங்க வீட்டுல எங்க மனைவி எடுப்பாங்க. அப்படியா, என்னென்ன முடிவெல்லாம் நீங்க எடுப்பீங்க? நாட்டை யார் ஆளணும், நாடாளுமன்றத்துல யாரு பேசணும், அங்க யார் வாயை திறக்கணும், இங்க யார், அதெல்லாம் தான் நான் முடிவெடுப்பேன். இந்த சின்ன சின்ன வீட்டுல யார் வாயை திறக்கணும், வீட்டுல யார் இருக்கணும், வீட்டுல யாரை விட்டு வெளியே போகணும், இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என் மனைவி தான் முடிவெடுப்பா அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த முடிவுல இவங்க தலையிடணும்னு நினைச்சாலே அன்னைக்கு அவங்களுக்கு சோறு போச்சு. அதுதான் உண்மை. அப்புறம் என் தோழி எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, கணவனை இழந்த பெண்கள்லாம் குழந்தைங்களை நல்லபடியா வளர்த்திடுவாங்க, ஆனா பெண்களை இழந்த கணவன் அப்படியெல்லாம் வளர்த்திட முடியாது அப்படின்னு. என்னன்னா நம்ம அந்த ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுக்கல. என்னுடைய மாமனாருடைய அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மனைவி கிடையாது. அதாவது எங்க மாமியாருக்கு மனைவி கிடையாது, மாமியாருக்கு மாமியார் கிடையாது. அதனால அவங்க ஆனா எங்க அந்த தாத்தா அவங்களுடைய 5 குழந்தைங்களே அவங்க தான் நல்லா வளர்த்து அத்தனை பேரையும் டீச்சர் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தோழி சொன்னாங்க, ஆண்கள்லாம் கூட்டிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து நாம என்ன இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்றோம்னு. வீட்டுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதானுங்க. திடீர்னு தக்காளி சட்னி வருது, திடீர்னு சாம்பார் வருது, அது போன மாசத்துக்குள்ளதான் போன வாரத்துக்குள்ளதான் அவங்களே கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பால் இருக்கா இல்லையான்னு மட்டும் அவங்களுக்கு எப்படி நாங்க சமாளிச்சோம் அப்படிங்கிறாங்க. கையிருப்பெல்லாம் வச்சு நீங்க சமாளிச்சீங்க, அது உண்மைதாங்க. ஆனா 500 1000 செல்லாதுன்னு ஒழிச்சு வச்சீங்கிறது எங்களுக்கு தெரியும். உடனே அப்போ நான் இவ்வளவு பெரிய பணக்காரனால அவங்க அசந்த நாள்ல அன்னைக்கு தானே மகாபாரதத்துல திரௌபதிய தூக்கிட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு. அது உடிக்கிறதுக்கு காரணமா இருந்ததே அந்த அம்மா தானே. அன்னைக்கு மட்டும் மாடிய பால்கனில இருந்து பல்ல கட்டாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அதனால மகாபாரதத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொதப்புறது பெண்கள் மட்டும்தாங்க. தெய்வம் என்று கூறுவார்கள், அது என்னை பொறுத்தவரையிலே உண்மைதான். என்னுடைய மனைவி பணியில் இருந்தபோது பணி ஓய்வு பாராட்டு விழா நடைபெற்றது. அப்பொழுது ஒரு பாராட்டு மடலை அவர்களுக்கு வாசித்து கொடுத்தேன். அது இன்றளவும் ஆவினிலே ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அந்த பாராட்டு விழாவிலே கலந்து கொண்டு வாசித்த அந்த அணிவிலை பாராட்டு உங்களிடையே வாசித்து விடைபெறுகிறேன். ஆவின் மகளிர் நலச்சங்கம் வலை ஓசை இந்த பாராட்டு விழா இந்த பெருமைமிகு இந்த பேப்பராகப்பட்டது வலை ஓசை பத்திரிகையிலே அனைத்து தமிழ்நாடு ஆவின் சர்க்குலேஷனிலே வெளியிடப்பட்டது. ஆவினில் 30 ஆண்டுகள் மேல் பணிபுரிந்து 30/11/2014 அன்று பணி ஓய்வு பெற்ற திருமதி டிவி சூரியகுமாரி துணை மேலாளர் அவர்களை பாராட்டி பெண்மையை போற்றுகின்ற திரு பி பார்த்தசாரதி அவர்களின் பாசமிகு பாராட்டு கவிதை. இக்கவிதையை வலையோசையில் வெளியிடுதல் மிகவும் பெருமைப்படுகிறோம். வலையோசை பத்திரிகை குழு பணிவிடை பாராட்டு விழா. பாராட்டு பெறுபவர் திருமதி டிவி சூரியகுமாரி பிஎஸ்சி டெப்டி மேனேஜர் TCF லிமிடெட் சென்னை 98. டிவி சூரியகுமாரியே, எனது அருமை மனைவியே, உன்னுடைய உருவமோ சிகப்பு, உள்ளமோ மகா வெறுப்பு, உன் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகளோ இனிப்பு, இதுவரை உன்னால் யாருக்கும் ஏற்பட்டதில்லை மன கசப்பு, உன்னுடைய முகத்தில் இருப்பதோ குழந்தையின் கள்ளமில்லா சிரிப்பு, அலுவலகத்துக்கு செல்வதென்றால் உன் முகத்தில் தோன்றுவதோ 1000 வாட் துடிப்பு,
நீ வர தாமதமானால் எனக்கு ஏற்படுவதோ தவிப்பு. நான் பார்த்தவரை உன்னிடம் இதுவரை கண்டதில்லை சலிப்பு. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏற்படுகிறது வியப்பு. உன்னுடைய வாழ்வில் என்றென்றும் நினைக்க வேண்டும் செழிப்பு. அனைவருக்கும் தெரியும் உன்னுடைய திறமை. உன்னுடைய அலுவலக பணிகளோ வெகு அருமை. அனைவரிடம் பேசும்போது நீ கடைபிடிப்பதோ பொறுமை. உன்னிடம் தென்படுவதோ அடக்கமான எளிமை. உன்னுடைய உழைப்பினால் குடும்பத்திற்கு மேலும் மேலும் கூடுகிறது வலிமை. எவரிடம் நீ கொண்டதில்லை பொறாமை. அச்சம் என்பது உன்னை பொறுத்தவரை ஒரு மரமை. விடுபட்ட பணிகளை கவனிப்பதே இனி உன் கடமை. உன்னுடைய பணித்திறமைகளை பார்த்து பாராட்டுகிறது ஆவின் தலைமை. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொங்குகிறது பெருமை. உன்னுடன் பணிபுரியும் அனைவருக்கும் இருக்கிறது நல்ல உள்ளம். அதனால்தான் உன் நிறுவனத்தின் பெயர் ஆவின் இல்லம். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு வாழ்வென உன்னை மனமாற வேண்டுகிறேன் என்று அன்றைய தினம் என் மனைவியை பாராட்டி இந்த பாராட்டு கவிதையை வழங்கினேன். அன்றைய தினம் KMD ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் என்று சொல்லப்படுகிற கஜவல்லி காஞ்சிபுரத்திலே கலெக்டராக வர அவர் இந்த பாராட்டு கவிதையை பார்த்துவிட்டு தமிழ்நாட்டிலே ஆவணியிலே வெளியிடப்படுகின்ற வரைவோட்ட பத்திரிகை எல்லா பத்திரிகையிலும் இது வெளியிடப்படும் என்று அன்றைய தினம் கூறிவிட்டார். ஏன் என்று சொல்றேன், இன்றைய தினம் என் மனைவி இல்லை. இருந்தாலும் அவர் விட்டு சென்ற பணிகளை நீங்க எல்லாம் பேசினாங்க பட்டிமன்றத்தில். ஒரு 2 நிமிஷம் சார். ஆணு முக்கியம், ஆணு சோதப்படுறாங்களா பெண்ணு சோதப்படுறாங்க. ஆனா லதா மேடம் உண்மையான தீர்ப்பை சொல்றாங்க. 2 பேருமே ஒரு குடும்பத்துக்கு முக்கியம். 2 பேர் இருந்தாதான் அந்த குடும்பம் நன்றாக. வண்டி ஓட 2 சக்கரங்கள் வேண்டும். அந்த 2ல் ஒன்று சிறிய என்றால் எந்த பக்கம் வண்டி ஓடும் என்பதை வாழ்விலே அனைவரும் கடைபிடித்துக் கொண்டு எல்லாரும் சரி நல்லபடியா இருக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும்னா ஆணுக்கு பெண் விட்டுக் கொடுக்க வேண்டும், பெண்ணுக்கு ஆண் விட்டுக் கொடுக்க வேண்டும். கவியரசு கண்ணதாசனிடம் ஒரு நிருபர் கேட்டார், பெண்களிலே யார் அழகானவர் யார் அழகில்லாதவர் என்று. அப்போது கவியரசு கண்ணதாசன் சொன்னார், அழகானவர் அழகில்லாத பெண்களிலே யாருமே கிடையாது. பேதை பரந்தை மறந்துட்டேன் மறந்தை பேரின பெண் கொண்ட 6-7 வகை குணங்களை பொருந்த 7 நிலைகளை கொண்ட பெண்களுக்கு எந்த வயதிலுமே அவர்கள் சோலை போனதில்லை. எல்லா வயதிலுமே அவர்கள் அழகானவர்கள் தான் என்று கண்ணதாசன் குறிப்பிட்டிருந்தார். பெண்கள் வெறும் மார்ச் 8 மட்டும் நம்ம இந்த மகளிர் தின விழாவுக்கு ஆண்டு முழுவதும் 365 நாட்களும் அவர்களுக்கு மகளிர் தின விழாவை கொண்டாட வேண்டும் என்றால் பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை என்ற ஒரு சரித்திரத்தை படிக்கின்றவர்கள் தான் பெண்கள். அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆதி பராசக்தியாக விளங்கக்கூடியவர்கள். எனவே இந்த மகளிர் தின விழாவிலே பேச அளித்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வலுவானவர்கள் என்று முதலியார்களை வழிநடத்தக்கூடிய பெண்கள் அதைவிட வலுவானவர்கள் என்பதை இந்த நேரத்திலே சொன்று, ஈன்ற பொழுதும் பெருது வைக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய், மனைமாட்சி இல்லாயின் இல்லாக்கன் எனைமாட்சி தாயினும் இல்லை என்று சொன்னான் வள்ளுவன். எவ்வளவு சிறப்புடையதாக வாழ்க்கை இருந்தாலும் மனைவி என்பது இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை சிறப்பாகாது என்று வள்ளுவன் வாழ்க்கை தொழிலே அழகாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த அமைப்புக்கு உறுதுணையாக 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் தனியாக அமர்ந்தவர் தேவகி அக்கா என்பதை நீங்கள் மனதார கரகோஷம் கொடுக்கணுங்க. First woman to sit in the Modeliar Association after the நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு கேதரிங் இல்லாத நேரத்தில் அக்கா in spite of working in a secretariat தனியா அந்த அமைப்புக்கு நான் தலைவியா செயல்படுறேன் பொழுது அவர்களோடு இருந்த லதா அம்மையார் பூங்கொடி எல்லாம் கிட்டத்தட்ட 1.5 years they done a tremendous marvelous performance in மாநாடு. இந்த மகளிர் தினத்தில் நான் ரொம்ப பெருமையா சொல்றேன், இந்த இனம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த இனம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக முதலியார் இனத்து பெண்கள் நீங்கள் எல்லாம் நின்று விட்டீர்கள் என்று சொன்னால் நம் இனம் நின்றுவிடும் என்று மிகவும் பெரிதாக சொல்கிறேன். இந்த அமைப்பு மூலமா மகளிருக்கு பல உதவிகள் செய்யணும் சொல்றதுதான் அம்மாவுடைய நோக்கம். ஸோ அவங்க இன்னைக்கு கிஃப்ட் கொடுத்தது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது மனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா அவங்க சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாரையும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அப்போதான் நம்மளுடைய சமுதாயம் வளரும். இப்போ மகளிர் தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னைக்கு மகளிர் இல்லை என்றால் யாருமே இல்லை, அது உலகம் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் மட்டும் இல்லாமல் நம்ம சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை இப்போ சொன்னாங்க, மேடம் ஒன்று சொன்னாங்க NBC கொண்டு வரணுன்றது. இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்குன்றது ஒரு விஷயம் இருக்குது இன்னைக்கு. ஏன்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நாம் ஒரு கூட்டத்தை கூட்டி காமிச்சா மட்டும்தான் இந்த அரசாங்கம் பயப்படும். தனியாக நின்று போராடனா பயப்படாது. கூட்டத்தை கூட்டணும். அதுவும் மகளிர்லாம் நீங்கள்லாம் கூட்டத்தை கூட்டிட்டீங்க அப்படின்னா
சத்தியமாக சொல்கிறேன், நம்ம சமுதாயம் வந்து பெரிய லெவலில் நோக்கி வெற்றி பெறும். நீங்கள் எனக்கு அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு முதலியார் சமூகம் சார்ந்து இன்னைக்கு சென்னையில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து மகளிர் தின கொண்டாட்டத்தை அம்மா தேவகி அம்மா அவர்களும் பூங்குடி அவர்களும் லதா மேடம் அவர்களும் சிறப்பிச்சிருந்தாங்க. முக்கியமாக வந்து இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்தது. நிறைய விஷயத்தில் வந்து குறிப்பிடத்தக்கதாக வந்து இந்த பட்டிமன்றம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்தது. எல்லா பேச்சாளர்களும் நல்ல கருத்துக்களை தெரிவித்தாங்க. இப்போ ஒரு சின்ன டான்ஸ் ப்ரோக்ராமும் நாங்கள் பண்ணலான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து மகளிர் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். மற்றபடி தலைவி அவர்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பது எதற்கு என்று கேட்டார்கள். இன்றைக்கு படித்து காமிச்சு விட்டோம். சமுதாயத்தை முன்னோக்கி இந்த சங்கம் முதலியார் சங்கம் சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அளவில் உலக அளவில் பிரசித்தி பெறணுன்றது எங்களோட ஆசை. பெரியவங்க எல்லாம் பேசிட்டாங்க. ரொம்ப நன்றி.